மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 27. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. இந்த மேஜைகளில் எத்தனை வகைதான் உள்ளன. மேலும் உபதேச ரீதியான உணவு பதார்த்தங்களும் எவ்வளவாய் வேறுபடுகின்றன. இவைகளில் பெரும்பாலானவற்றிலும் காணப்படும் உணவானது ஆயத்தம் பண்ணும் போதே கெட்டுப்போனதாக தோன்றுகிறது. அவைகளில் சில வருத்தமுண்டாகத்தக்கதாகவும் இன்னும் சில புளிப்பானதாகவும் பெரும்பாலானது ஊசி போனதாகவும் உள்ளது. காரணம், அவைகளில் பெரும்பாலானவைகள் இருண்ட யுகத்தில் உருவானவைகளாகும். மேலும் இந்த மேஜைகளில் உட்கார்ந்திருக்கும் அருமையான நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட உணவுகளின் மேல் விருப்பம் இருப்பதில்லை. இப்படிப்பட்டவர்களின் கவனத்தை விசுவாச வீட்டாருக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கும் புதியதும் பழையதும் சகலமும் பரிசுத்தமும் இனிமையும் ருசியுமானது முக்கியத்துவம் வாய்ந்ததுமாய் காணப்படும் ஏராளமான தெய்வீக சத்தியத்தின் மேல் நாம் திருப்பிடுவோமாக. இந்த மேஜையானது தங்களுடைய வீடுகள் அல்லது நிலங்களை காற்றிலும், பெற்றோர்கள் அல்லது குழந்தைகளை காற்றிலும், புருஷன் அல்லது மனைவியை காற்றிலும், தங்களிடம் அல்லது சமுதாயம் அல்லது மத அமைப்பு அல்லது தன்னை காற்றிலும் கர்த்தரை தங்களுடைய முழு இருதயத்தோடும் மனதோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுகிற அனைவருக்கும் திறந்தே உள்ளது என்பதே. ஆமென்.